ஹாய் நண்பா, எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே இல்லாம சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெளியே இருக்கு. அப்ளை பண்றதுக்கு கூட எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸா பியூர்லி மெரிட் லிஸ்ட் அடிப்படையில தான் இருக்கும். அதாவது நீங்க வாங்கியிருக்க கூடிய மார்க் அடிப்படையில தான் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. HVF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி சென்னையில இருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ட்ரைனிங் அதாவது அப்ரண்டிஸ் கேட்டகரியில தான் ஓபனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மற்ற கவர்மெண்ட் செக்டாரை விட ஹை லெவல் சேலரி கொடுக்குறாங்க. அதாவது 18,000 ரூபாய் மாத ஸ்டைபண்டா இருக்கும். ஒர்க்கிங் நாலேஜையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல சர்டிபிகேட்டுமே இருக்கும். அந்த சர்டிபிகேட் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு டிகிரி படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்களுக்குன்னு தனித்தனியா வேகன்சி கொடுத்திருக்காங்க. டிகிரிலேயே இன்ஜினியரிங்க்கு தனியாவும் நான் இன்ஜினியரிங்க்கு தனியாவுமே வேகன்சி கொடுத்திருக்காங்க. 2022, 2023, 2024 and 2025 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கா சென்னை ஆவடியில தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தினருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி 1ல கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 30 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 10 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 10 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 20 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்ல 15 வேகன்சியும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 15 வேகன்சியும், ப்ரொடக்ஷன், மெட்ராலஜி, டூல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், கேட்-கேம், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு பிரான்ச்சஸ்ல இதுல மட்டுமே டோட்டலா 50 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ல 150 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. மாத ஸ்டைபண்டா 18,000 ரூபாய் கொடுக்கறாங்க. கேட்டகரி 2ல டிப்ளமோ டெக்னீஷியனுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 25 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 7 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 5 வேகன்சியும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல 3 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்ல 5 வேகன்சியும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 50 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. மாத ஸ்டைபண்டா 16,200 ரூபாய் கொடுக்கறாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான். கேட்டகரி 3ல நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்காக BA, BSc, BCom, BBA, BCA முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். BCom காக 100 வேகன்சியும், BCA கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல 75 வேகன்சியும், அதர் டிகிரி ஹோல்டர்ஸ் அதாவது BA, BSc, BBA, BBM படிச்சிருக்கவங்களுக்காக 75 வேகன்சியும், டோட்டலா 250 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. மந்த்லி ஸ்டைபண்டா 18,000 ரூபாய் கொடுக்கறாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்காக இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜில ஃபுல் டைம்ல ரெலவன்ட் டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்காக டிப்ளமோ ஃபுல் டைம்ல ரெலவன்ட் டிசிப்ளின்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்காக டிகிரில பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், BA, BSc, BCom, BBA, BBM, BCA முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே ரெகுலர்ல ஃபுல் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ரூல்ஸ் என்ன இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான் இருக்கும். ஏற்கனவே அப்ரண்டிஸ் பண்ணவங்க, ஏற்கனவே ஒர்க்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. அண்ட் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பியூர்லி மெரிட் லிஸ்ட் அடிப்படையில தான் இருக்கும். அதாவது நீங்க வாங்கியிருக்க கூடிய மார்க் அடிப்படையில தான் செலக்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுமே இருக்கும். அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி சென்னையில தான் உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றத 3 கேட்டகரியா கொடுத்திருக்காங்க. கேட்டகரி A ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி MHRNATS.gov.in வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல் ஐடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா natseducation.gov.in இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து திரும்பவும் இதே வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அந்த டேஷ்போர்ட்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லி சர்ச் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை கரெக்டா ஃபில் அப் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. கேட்டகரி B ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க natseducation.gov.in வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மென்ட் ஐடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வெப்சைட்டை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி சர்ச் பாக்ஸ்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு சர்ச் பண்ணி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை ஃபில் அப் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கேட்டகரி C ல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க எந்த ஒரு NATS வெப்சைட்லயுமே ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, அதாவது ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் natseducation.gov.in வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 12 டிஜிட் என்ரோல்மென்ட் நம்பர் வரும். அதற்கப்புறம் இதே வெப்சைட்ல லாகின் பண்ணி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்றத சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில் அப் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயிருச்சு. 16/3/2020 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இதற்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 20/4/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை
அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை 30/4/2026 அன்னைக்கு அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல தான் வெளியிடுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா 6/5/2026 இருந்து 8/5/2026 இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.